வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் மல்டி பிராண்ட் ஷோரூம். பிராண்டட் எடுத்த கம்மி விலையில வாங்கினா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் வாங்க. இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டுல சுவையும் மகிழ்ச்சியும் மட்டும் கிடையாது, சத்தமும் சும்மா அதிர போகுது. ஏன்னா நம்ம இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ஆஃபர் அப்படி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் பார்க்க போறோம். எப்பவும் போல பை ஒன் கெட் 3 ஆஃபர். அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணும். அப்போ நாங்க போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரெண்டு வந்து பேனசோனிக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ். ஸோ இதுக்கு நிறைய வாட்டி நம்ம ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துன்னா நம்ம வந்து மிக்சி வாங்கலாம், புது மிக்சி வாங்கலாம், புது கிரைண்டர் வாங்கலாம், புது அடுப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா அப்போ வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா மிக்சிக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஆஃபரு, பை ஒன் கெட் 3 ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றுனா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேனசோனிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேனசோனிக் 2 மாடல் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து 3 ஜார், ஒன்று 4 ஜாரு. இந்த பேனசோனிக்கோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக மற்ற மிக்சி எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 500 வாட்ஸ் மிக்சி வாங்குறீங்க, ஒரு 750 வாட்ஸ் மிக்சி வாங்குறீங்க, 1000 வாட்ஸ்னா அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். பேனசோனிக்கோட பெரிய ப்ளஸ் என்னன்னா வாட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட வாட்ஸ் 550 வாட்ஸ் தான். ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க, நீங்கள் லோடு கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 900 வாட்ஸுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதான் ஒரு பேனசோனிக்கோட பெரிய 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 அட்வான்டேஜ். ஸோ லெஸ் பவரு, பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவி பர்ஃபார்மன்ஸ். பேனசோனிக் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வேற மிக்சிக்கு அவ்வளோ சீக்கிரம் அவங்கள கன்வெர்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட்ஸ் வராது, சூப்பராக கிரைண்டிங் பண்ணும். ஏன்னா நம்ம கடைக்கு நிறைய பேர் வருவாங்க, ஏற்கனவே பேனசோனிக் யூஸ் பண்ணாங்கன்னா உள்ளே வரும்போதே பேனசோனிக் இருக்கா அப்படின்னு தான் கேட்டு வருவாங்க. நம்ம வேற ஏதாவது ஹையராக காமிச்சா கூட ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மிக்சி யூஸ் பண்ணி ரஃப் படி அடிச்சிருப்பாங்க, அப்போ கூட ஒன்றும் ஆயிருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பேனசோனிக்கோட 3 ஜார் மிக்சி. இது வாட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல் வாட்ஸ் வந்து 750 வாட்ஸ். ஆனால் நீங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு 1200 வாட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதான் நீங்கள் ஆன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1200 வாட்ஸ்க்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த மிக்சி வந்து ஒர்க் பண்ணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஆனால் இது ஆக்சுவல் வாட்ஸ் வந்து வெறும் 750 வாட்ஸ் தான். இதில் வந்து 3 ஜார் வரும். பேனசோனிக் கூட இன்னொன்று என்ன, நீங்கள் லாக் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் லாக் இல்லாமல் நீங்கள் மிக்சி ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆகாது. லாக் போட்டு இந்த ஒரு சின்ன ஜாருக்கு மட்டும் நீங்கள் மூடியும் போடணும். இந்த சின்ன ஜாருக்கு நீங்கள் வெறும் லாக் இதை பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆகாது. சேஃப்டி மெஷர்ஸ்க்கோசரம், சின்ன குழந்தைங்க எதுவும் மிஸ் ஹேண்டில் ஆகிடக்கூடாதுன்றக்கோசரம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லாக் போட்டு இதுக்கான இந்த மூடியே வச்சு சின்ன ஜாருக்கு மட்டும் வச்சு லாக் பண்ணினா மட்டும்தான் இது வந்து மிக்சி ஆன் ஆகும். ஸோ இது வந்து சட்னி ஜார், சின்னது சட்னி ஜாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஜார் இருக்கும். பட் இதுக்கு வந்து நீங்கள் மூடி போடலனாலும் ஆன் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மிக்சி ஜாரை மட்டும் போட்டிங்கன்னா கூட ஆன் ஆகிடும். நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது சப்போஸ் நம்ம அரைக்கிறோம் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கோசரம் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை மூடியில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வர எல்லா கேப்லையுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க. இந்த பேனசோனிக்கில் வாஷரே இருக்காது, இது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். அந்த ஜாரோட கேப்லேயே அவங்க வந்து இன்பில்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தனியாக ஒரு வாஷர் வாங்கி போடணும்னு அவசியம் இருக்காது. ஸோ லீக்கும் ஆகாது உங்களுக்கு, அப்படியே நச்சுன்னு போய் அப்படியே உட்காந்துரும். ஸோ இது வந்து ட்ரை ஜாரு, இது வந்து வெட் ஜார். ஸோ மொத்தம் 3 ஜார் வரும். 750 வாட்ஸு, 1200 வாட்ஸுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சூப்பரான மிக்சி, 2 இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும். அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேனசோனிக்லேயே 4 ஜார் மிக்சி. இது 4 ஜார் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஜூசர் ஜாரோட. மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் சேம் தான். ஸோ இதோட கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதுக்கு அதே மாதிரி 3 ஜார் வந்து இதில் எப்படி காமிச்சுன்னா அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா ஒரு ஜார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூசர் ஜார். ஸோ இந்த ஜூசர் ஜாரே வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இங்கே ஒரு சின்ன ஒரு கேப் இது மாதிரி இருக்கும், ஃப்ளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஜூஸ் இருக்குன்னா இதை ஃப்ளிப் அப்படியே பண்ணி அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கோசரம் இந்த ஃப்ளிப் இருக்கும். உள்ள ஃபில்டரும் இருக்கும். சக்கை உள்ள ஜூஸ்னா நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கங்க, சக்கை இல்லாத ஜூஸ் போகிறீங்கன்னா ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் வாட்ஸ் வந்து 550 வாட்ஸு. ஆன் லோடு கொடுத்தீங்க அப்படின்னா 900 வாட்ஸ் இருக்கும், 900 வாட்ஸ் வரும். ஸோ இது வந்து 4 ஜார் மிக்சி. எனக்கு 4 ஜார் வேணும்,
எனக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு வாட்ஸ் இருந்தால் போதும். 900 வாட்ஸே உங்களுக்கு வந்து ஹெவி பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நார்மலாக ஒரு மிக்ஸி எடுத்தீங்கன்னா ஒரு 500 வாட்ஸு 750 நல்ல பர்ஃபார்மன்ஸ். 900லாம் கேட்கவே வேணாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கஸ்டமர் ஒரு ஃபேவரட்டான மிக்ஸி அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஸ்டீஜோட என்டியூரா ப்ரோ. இது வந்து மிக்ஸி மட்டும் கிடையாது, ஒரு ஃபுட் ப்ராசஸ். இதில் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் சட்னி அரைக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா காய் கட் பண்ணுறதா இருக்கட்டும், சப்பாத்தி மாவு பிசைறதா, ஜூஸ் புளியறதாகட்டும், எது வேணாலும் சகலமும் இதில் செஞ்சுக்கலாம். ஒரு ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த ஒர்க்கிங் உமனுக்குலாம் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். 1000 வாட்ஸ் மிக்ஸி, 1000 வாட்ஸ் மிக்ஸி. நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். 1000 வாட்ஸு. மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்ட்டி வரும். இதில் என்னென்ன ஜார் வருது அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா சட்னி ஜாரு, இது வந்து ட்ரை ஜார், இது வந்து வெட் ஜாரு, இது வந்து ஜூஸர் ஜார். இப்போ நான் சொன்ன மாதிரி இது 4 ஜார் வந்து காமனாக இருக்கும். அது போக நம்ம என்டியூரா ப்ரோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீப்போ மிக்ஸ் ஜார், நம்ம புல்லட் மிக்ஸிக்கெல்லாம் வருது இல்லையா, அந்த ஜார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெப்பர், ஒரே ஒரு பெப்பரை கூட இதில் போட்டு சூப்பராக க்ரஷ் பண்ணிக்கலாம். அப்படியே அரைச்சிட்டு அப்படியே நம்ம ரிவர்ஸில் கவுத்துட்டிங்கன்னா இதை நம்ம வந்து ஸ்டோர் ரூம் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கேப்பும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம். கொஞ்சமாக நீங்கள் சட்னி அரைக்கிறீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கீங்க, இல்லை கொஞ்சமாக நீங்கள் வந்து பெப்பரை கிரைண்ட் பண்ணியிருக்கீங்க, மசாலா தான் கிரைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படியே அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே மிச்சத்தை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலையோ எங்கேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு லிட்டும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது போக டீ யூட்டிலிட்டி ஜார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஜாரில் நம்ம நிறைய விஷயம் செய்ய முடியும். அதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்பாத்தி மாவு பிசைறதுலேருந்து காய் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இதில் என்னென்ன பிளேடு வருது அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற பிளேடு. ஜஸ்ட் நீங்கள் சூப்பராக நம்ம இதிலே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். ஜஸ்ட் இந்த பிளேடு அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெஷர்மெண்ட் கப்பு, இதுலேயே அளவு இருக்கும். ஒரு கப்பு கோதுமை மாவு. இதில் வந்து இதிலே ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹோலு. இந்த ஹோல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹோல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 செகண்ட் நீங்கள் ஓட விட்டுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே சூப்பராக மாவு வந்து பஞ்சு மாதிரி அட்டகாசமாக நம்மளுக்கு வந்து வந்துடும் நம்மளுக்கு. ஸோ சப்பாத்தி மாவு வந்து நம்ம கஷ்டப்பட்டு கையில் பிணைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம், சூப்பராக நம்ம இதிலேயே பிணைஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பிங் பிளேடு கொடுத்துருப்பாங்க. அதாவது பொடியாக கட் பண்ணணும். எல்லா ஹார்டான வெஜிடபிள்ஸும் சூப்பராக நம்ம சாப் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். சூப்பராக நம்ம வெங்காயம் ஆகட்டும், முட்டைகோஸ் ஆகட்டும், கேரட் ஆகட்டும், பீட்ரூட் ஆகட்டும், ஈவன் நம்ம வந்து அந்த கீரையெல்லாம் இருக்கு இல்லையா, கீரையெல்லாம் சூப்பராக நம்ம சாப் பண்ணிக்க முடியும். ஹார்டான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக. இது எல்லாமே நான் வீடியோவில் பண்ணி காமிச்சிருப்பேன். பழைய வீடியோ போய் செக் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ஸோ பொடியாக இதில் வந்து சூப்பராக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது வந்து சாப்பிங் பிளேடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைசிங் பிளேடு. நம்ம ஏதாவது பஜ்ஜி போடுறீங்க, ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக இதில் பண்ணிக்கலாம். இந்த பிளேடில் நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் திக்னஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரொட்டேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரொட்டேட்டரி இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அப்படியே ட்விஸ்ட் பண்ண அந்த திக்னஸ் வந்து இங்கே அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, அப்படியே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்களா. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்லா நம்மளுக்கு திக்காக வேணும். ஒரு சேனக்கிழங்கு பண்ணுறீங்க, பொரியல் இது பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் சூப்பராக நம்ம வந்து நல்லா கெட்டிமாக பண்ணிக்க முடியும். அதே வாழைக்காவும் நீங்கள் பொரியலுக்கு சில பேர் வந்து அந்த கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க, ஆயில் விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுவாங்க, இல்லை பொரிப்பாங்க, அதுக்கு கரெக்டாக இருக்கும். பஜ்ஜி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே திக்னஸ் அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். அப்படியே ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மெலிசாக வந்துடும். சூப்பராக சிப்ஸு போடுறீங்க, பஜ்ஜி போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெலிசாக எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த அட்வான்டேஜ் இதில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து சும்மா ஜஸ்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு லாக் பண்ணுங்கள். அப்படியே போட்டிங்கன்னா சூப்பராக ஸ்லைஸ் ஆகி கீழே வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ இதில் ஸ்லைசிங் மட்டும் கிடையாது, இதில் நீங்கள் கிரேட்டிங்கும் பண்ணலாம். ஸோ அதுக்கும் ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க கிரேட் பண்ணுறது. அதாவது நீங்கள் திருவுறீங்க அப்படின்னா இதிலே திருவிடலாம். இந்த திருவுறதுமே பார்த்தீங்கன்னா 2 சைஸில் நீங்கள் திருவ முடியும். அதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் 2 சைடுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சைடு போட்டிங்கன்னா மெலிசா வரும், இன்னொரு சைடு போட்டிங்கன்னா திக்காக வரும். ஸோ நம்மளுக்கு எந்த சைஸ் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு கிரேட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பச்சடிக்கெல்லாம் மெலிசா வேணும்னா மெலிசா பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்விச் இதுக்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். 2 சைடும் நீங்கள் திருப்பி போட்டுக்க முடியும். இந்த சைடும் போட்டுக்கலாம், இப்படி இந்த சைடும் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த சைடு வேணாலும் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். உங்கள் திக்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்க முடியும்.
அது மட்டும் தாங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னும் சூப்பரான ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சூப்பரா இதில வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டமா நீங்க போட்டு, கடையில போய் வாங்கி, கண்ட எண்ணெயில பண்ணி நீங்க சாப்பிடுறதுக்கு, ஸோ இதிலேயே நீங்க சூப்பரா கட் பண்ணி, சூப்பரா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதிலேயே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கான பிளேடும் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் போக, நார்மலா அந்த ஜூஸர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா ஜூஸும் பண்ண முடியும். ஆனா, சாத்துக்குடி ஜூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில இந்த சாத்துக்குடி ஜூஸ்க்கும் அட்டாச்மெண்ட் இதிலேயே குடுத்துருப்பாங்க. இத அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, சாத்துக்குடி ஜூஸும் இதிலேயே சூப்பரா பண்ணிக்கலாம். ஜூஸ் பண்ணி கீழேயே வந்து கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஒரு மிக்ஸி வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு புல்லட் மிக்ஸி வாங்கணும் அவசியம் கிடையாது. ஒரு தனியா ஒரு சிட்ரஸ் ஜூஸர் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஒரு சாப்பர் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஆல் இன் ஆல் எல்லாமே வந்து சூப்பரா இதில பண்ணிக்க முடியும். இதோட சூப்பரான பிரைஸ் இந்த 3 மாடலுக்கும் இப்ப அட்டகாசமான தீபாவளி பிரைஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். கூடவே பை ஒன் கெட் 3 அந்த 3 ஃப்ரீ என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த 3 ஜார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளி ஸ்பெஷல் பிரைஸ்ல வெறும் 5500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதே 4 ஜார் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5599 ரூபா. 5599க்கு இந்த 4 ஜார் மிக்ஸி பிரஸ்டீஜோட என்டியூரா ப்ரோ தீபாவளியோட சூப்பரான பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா வெறும் 9400 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுல எது எடுத்தீங்கனாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். அது போக முதலே சொன்ன மாதிரி பை ஒன் கெட் 3 ஆஃபர் இருக்கு. ஸோ அந்த கிஃப்ட் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த கிஃப்ட் எடுமா, முதல் கிஃப்ட் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா 599 ரூபா வர்த்து உள்ள 1500 ml ஹாட் பாக்ஸ், 1500 ml ஹாட் பாக்ஸ். அடுத்தது இருமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பேட். ஏன்னா இப்போ வந்து தீபாவளி சீசன்ல நிறைய தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பேட் தான். ஏன்னா இப்போ கொசுத்தல்ல எல்லா இடத்தையும் அதிகமாகிட்டே இருக்க போது கிட்ட ஒரு 500 ரூபா வர்த்து உள்ள இந்த மஸ்கிட்டோ பேட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதாவது ஒரு ஹாட் பாக்ஸு, இது போக ஒரு மஸ்கிட்டோ பேட்டு இதுவும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது போக மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது கிஃப்ட் எடுப்பா. ஸோ மூணாவது கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் வர்த்து உள்ள இந்த ஷூ ஸ்டாண்டு, செப்பல் ஸ்டாண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த 3 பொருளுமே நம்ம எந்த மாடல் எடுத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வரும். கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 ரூபா வர்த்து உள்ள இந்த 3 பொருளுமே வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபராக ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம கொடுக்குறோம். ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏற்கனவே போட்ட ஆஃபர்ஸ் எல்லாமே பட்டாசு கிளப்பிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி வீடியோலேயே ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கடைக்கு நேரடியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட் ஆயிருன்னா, நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிற ரூட்டில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று வரும், அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ். அதில் இறங்கி ஏறின உடனே இமீடியட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி மாருதி சர்வீஸ் இருக்கும். அந்த கட்டுக்குள்ளே உள்ள வந்தீங்க அப்படின்னா 4th பில்டிங் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ நேரடியாக வந்து பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு போட்ட இந்த தீபாவளி ஆஃபர் பை ஒன் கெட் 3 ஆஃபர் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.